இல்லை. ஆகவே இங்கே நாமம் தான் அவர்களுடைய நெற்றியிலே அணிவார்கள். அது விஷ்ணு வழிபாட்டுக்கு ஒரு முக்கியமான ஒரு பொருளாகும். இப்பொழுது தொட்டு இந்தியாவில் மட்டுமல்ல, இந்தியாவை சுற்றியுள்ள அயல் நாடுகள் எங்கும் இந்த வழிபாடு காணப்பட்டதற்கான சான்றுகள் உறவுகளே வணக்கம். நான் இப்போ நிற்கிற இடம் வந்து யாழ்ப்பாணம் புன்னாலை வெள்ளிபுர ஆழ்வார் கோவிலுக்கு தான் இன்றைக்கு வந்த நான். இன்னும் வந்து கொடியேற்ற திருவிழாவோட மகோத்சவம் வந்து ஆரம்பமாகிறது. இந்த கொடியேற்ற திருவிழா தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். இந்த கொடியேற்ற திருவிழா இப்படி என்ன நடைபெற இன்னுமாயின்னு சொல்லி முழுமையாக பார்க்க போகிறோம். இப்போ தான் என்னுடைய சேனலுக்கு ஃபஸ்ட்டாக வாருங்கன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தரவோட வாங்கோ கோயிலுக்குள்ளே போய் கொடியேற்ற நிகழ்வுகளை பார்ப்போம். வெள்ளிபுர ஆழ்வார் கோவிலுக்கு வந்து விட்டோம். பாருங்க, கொடியேற்ற நிகழ்வுகளை பார்க்க போகிறோம். நம்ம வந்து ஞாயிற்றுக்கிழமை ஏராளமான மக்கள் வந்து கோயில் வந்து உள்ளுக்கு வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி நாங்கள் வெளியே பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னு சொன்னால் கிருஷ்ணர் வந்து படத்தில் உறங்குற நிலையில் இருக்கிற மாதிரி, சைனஸில் இருக்கிற மாதிரி எல்லாம் இருக்கு. विराजमानस्य सर्वे जनानां वन्दित सर्वे जनानां पोषित मायव स्वामीद प्रकल्पित नामांकित सुस्वरूपः श्रीदेवी भूदेवी समेत श्रीमन् वल्लीपुरनाथ स्वामिनः अनुष्ठीयमान वार्षिक विश्वावसुवर्ष महोत्सवध्वजारोहण मुहूर्त
महोत्सवध्वजारोहण उभयकर्तॄणां शुभनक्षत्रे स्वराजुजातानां नामधेयानां तस्य सह कुटुम्बानां पुत्रपौत्रबन्धुवर्गादिमहाजनानां क्षेमस्थैर्य वीर्यव्यायुरारोग्यैश्वर्यफलावाप्तिसिद्धिश्च भूयात् सुनिभवन्तु महां दोणगृह्णन्तु श्रीमहाश्रीदेवी भूदेवी समेत वल्लीपुरनाथस्वामिनः अनुष्ठीयमान ध्वजारोहण मध्ये संवादेन सर्वेषां महाजनानां दण्डापुरे सकल सन्तोषता जीवन प्राप्ति सिद्धिश्च भूयात् भवन्तो महान्तोन गृह्णन्तु सर्वेषां बालक बालकीनां मानवक मानवकीनां च शीघ्रं कनिष्ठतर परीक्षार्थी नारायण महावीर महावीरक्षिणाय लक्ष्मीमेन महाविष्णु परमेश्वर पादारविंद पूजापरम देहि विश्वक्षेण संडेश्वरम मंडिरमुकुटकुंडलाकृति सत्यजौजवनम् कामराधविरागवञ्जितगेमदूरन्दिम् आदिदेवद देवराजित इन्द्रदाळविनिस्मृतम् तत्तत् आदिदेवद देवराजित इन्द्रदाळविनिस्मृतम् सददमृतं जलमभिषारितक्रमम् अग्निद्विरहत्ताभरणं भवतु तत्तत् अग्निरोपजानिताः यदित्ववन्दितमज्योध्यानोद्वान् द्वैसं प्रमुच्यस्मदे पण्कुल्ली
ஈழத்தின் வடபால் வடமராட்சி பகுதியிலே, வடமராட்சி கிழக்கு வடமராட்சி தெற்கு பகுதிக்கு இடைப்பட்ட பகுதியிலே பூர்வ காலந்தொட்டு வல்லிபுர மாயவனுடைய ஆலயம் இந்த பகுதியிலே இருந்து வருகின்றது. இந்த மாயவனுடைய வழிபாடு ஈழத்தில் சைவ பெருமக்களாலே கடைப்பிடிக்கப்படுகின்றது. முன்னொரு காலத்திலே அங்கே வங்கக்கடலில் மச்சமாக உதித்த அந்த மீன் பின்பு சக்கரமாக மாறி இப்பொழுது அங்கிருந்த அந்த கடற்கரையிலே நடந்த அந்த மச்சத்தை பார்ப்பதற்காக சென்ற அடியவர்கள் இங்கே துந்தாலியைச் சேர்ந்த லவ்வல்லி என்பவருடைய மடியிலே அந்த மச்சம் விழுந்தது. அந்த மச்சத்தை மீனை அவர்கள் லவ்வல்லி தன்னுடைய மடியில் ஏந்திய பொழுது அதை சக்கரமாக மாறியது. எனவே இந்த துன்னாலை பகுதியிலிருந்து சென்றவர்கள் அங்கு நின்ற இளைஞர்கள் எல்லோருமாக சேர்ந்து இந்த
சக்கரத்தை இந்த பகுதிக்கு அவர்கள் எடுத்து வந்திருக்கின்றார்கள். அந்த சக்கரம் எகிரி விழுந்து அந்த பகுதியில் இருந்து வர மறுத்துவிட்டது. எனவேதான் அந்த பகுதியிலே வைத்து அந்த சக்கரத்தை வைத்துத்தான் அவர்கள் வழிபாடு செய்து வந்தார்கள். அது இப்பொழுதும் அங்கே மூலஸ்தானத்திலே காணப்படுகின்றது. ஆலய புனரமைப்பு புனருத்தாரண வேலைகளின் போது கூட அந்த சக்கரத்தை அந்த இடத்திலிருந்து எடுப்பது இல்லை என்ற செய்தியை நாங்கள் தருகின்றோம். எனவே நீண்ட நெடுங்காலமாக இலங்கையிலே சைவ சமய வழிபாடும் அதே போல விஷ்ணு வழிபாடும் காணப்படுகின்றது. இந்த விஷ்ணு வழிபாடுவினுடைய ஆரம்ப காலம் கிமு 3500 ஆண்டுகளுக்கு முற்பட்டதாகும். அது சிந்து சமவெளியிலே அந்த வழிபாடு காணப்பட்டதாக அங்கே மொகஞ்சதாரோ ஹரப்பாவிலே மேற்கொள்ளப்பட்ட ஆய்வுகளின் பொழுது கண்டுபிடிக்கப்பட்ட சிவ சின்னங்களுடன் இந்த விஷ்ணுவினுடைய வழிபாட்டுக்கான சில சின்னங்களும் அந்த பகுதியிலே கண்டு எடுக்கப்பட்டதாக அங்கே சிந்துவெளி நாகரிகத்தை ஆராய்ச்சி செய்த அறிஞர்களாலே வெளிப்படுத்தப்பட்டது. அந்த வகையிலே விஷ்ணு வழிபாடு மிக ஆதிகாலம் தொட்டு இந்தியாவில் மட்டுமல்ல, இந்தியாவை சுற்றியுள்ள அயல் நாடுகள் எங்கும் இந்த வழிபாடு காணப்பட்டதற்கான சான்றுகள் உண்டு. ஈழத்தை பொறுத்தவரையில் சைவ சமய மக்களே இந்த விஷ்ணு வழிபாட்டையும் மேற்கொள்கின்றார்கள். ஈழத்திலே அங்கே விஜயன் இலங்கைக்கு வந்த பொழுது ஈழத்தின் 4 பகுதிகளிலே காணப்பட்ட ஆலயங்களில் திருக்கேதீஸ்வரம், கோணேஸ்வரம், முனீஸ்வரம், நகுலேஸ்வரம், தண்டீஸ்வரம் என்ற ஆலயங்களுடன் அங்கே காலியிலே காணப்பட்ட உபுல்வன் ஆலயத்தையும் அந்த பகுதியிலே விஜயன் காலத்திலே இருந்ததாக அங்கே மகாவம்சத்திலே சொல்லப்படுகின்றது. மிக ஆதிகாலம் தொட்டு அங்கே விஷ்ணு வழிபாடு என்பது ஈழத்திலே பின்பற்றப்பட்டதுக்கான சான்றுகள் காணப்படுகின்றன. அந்த வகையிலே பொன்னாலையிலே காணப்படுகின்ற வரதராஜ பெருமாள் ஆலயம், அதே போல இங்கே வலிபுரத்திலே காணப்படுகின்ற சக்கரத்து ஆழ்வார் ஆலயம், அதே போல அங்கே யாழ்ப்பாணம் மண்ணையிலே காணப்படுகின்ற ஸ்ரீ வெங்கடேஸ்வர பெருமாள் ஆலயம், அதை விட கோப்பாயில் காணப்படுகின்ற சக்கரத்து ஆழ்வார் ஆலயம் என்ற ஆலயங்கள் எல்லாம் ஈழத்திலே வடபகுதியிலே யாழ்ப்பாண குடாநாட்டிலே காணப்படுகின்றது. அதே போல் கிளிநொச்சியிலே காணப்படுகின்ற வட்டக்கச்சியிலே காணப்படுகின்ற ஸ்ரீ நாகவரத நாராயணர் ஆலயம் என்பன இந்த நாராயண வழிபாடு ஈழத்திலே தொன்று சைவ மக்களாலே பின்பற்றப்படுகின்ற சிறப்பை நாங்கள் காண்கின்றோம். எனவே சைவ தமிழ் மக்கள் சைவ சமயத்தை வளர்ப்பதுடன் மட்டுமல்லாது இந்த வைஷ்ணவ சமயத்தையும் வளர்த்து வருகின்றார்கள். அவர்கள் சைவம் வேறு வைஷ்ணவ வேறு என்று வேறு பிரித்து அறிவது கிடையாது. இங்கே வருகின்ற அடியவர்கள் எல்லோரும் அங்கே விஷ்ணுவையும் அதே போல சிவ வழிபாட்டையும் மேற்கொள்பவர்கள் என்ற செய்தியை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். அந்த வகையிலே இப்பொழுது ஆலயத்தினுடைய வாயிலிலே நாங்கள் காண்கின்றோம். அங்கு ஸ்ரீமன் மகாவிஷ்ணு பூமாதேவி லக்ஷ்மி சகிதமாக அற்புதமாக வீட்டிருக்கின்ற காட்சியை அங்கே சிற்பங்களாக வரைந்திருக்கின்றார்கள். அங்கே அற்புதமாக காணப்படுகின்ற காட்சிகளை நீங்கள் பார்க்கின்றீர்கள். அங்கே அனுமான் காணப்படுகின்றார். அதே போல சக்கரத்தை ஆழ்வாரை சுமந்து வருகின்ற கருடாழ்வார் காணப்படுகின்றார். நாரத முனிவார் காணப்படுகின்றார். ஏனைய முனிவர்கள் அங்கே காணப்படுகின்ற காட்சி மிக அற்புதமாக ஆலய வாசலிலே சிற்பங்களாக செதுக்கி இருக்கின்ற அந்த காட்சிகளை நீங்கள் பார்க்கின்றீர்கள். உலகெங்கும் வாழ்கின்ற சைவத்தமிழ் அன்பர்கள், ஈழத்திலிருந்து புலம்பெயர்ந்த நாடுகளில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற சைவத்தமிழ் அன்பர்கள் எல்லோரும் இந்த மகாவிஷ்ணுவினுடைய வலிபெற நாயகனுடைய இன்றைய கொடியேற்ற நிகழ்விலே கலந்து கொள்ள முடியாதவர்களுக்கெல்லாம் நாங்கள் காணொலியூடாக இந்த நிகழ்ச்சிகளை உங்களுக்கு காண்பித்த வண்ணம் இருக்கின்றோம். அற்புதமாக ஆலயத்தினுடைய காண்டாமணி ஒலித்த வண்ணம் இருக்கின்றது. இந்த ஆலயத்துக்கு வருபவர்கள் எல்லோரும் தங்களுடைய குறைகளை எல்லாம் இந்த சக்கரத்து பெருமானுக்கு முறையிட்டு அந்த குறைகளை எல்லாம் நிவர்த்தி செய்து கொள்ளுகின்ற அந்த அற்புதம் இந்த ஆலயத்திலே காணப்படுகின்றது. இந்த ஆலயத்திலே அடியவர்கள் இப்பொழுது நீங்கள் பார்க்கின்றீர்கள். பெருந்தொகையான அடியவர்கள் அந்த பகுதியை நோக்கி வந்து கொண்டிருக்கின்றார்கள். இப்பொழுது ஆலயத்தினுடைய 2வது வீதியிலே காணப்படுகின்ற பகுதிக்கு பெருமான் நகர்ந்து கொண்டிருக்கின்றார். இந்த காட்சியை நாங்கள் பார்க்கின்றோம். அடியவர்கள் அதிகமாக காணப்படுகின்றதால் நாங்கள் மிக நெருக்கமாகவும் அனித்தமாகவும் இந்த காட்சிகளை பார்க்கின்றோம். ஆகவே இப்பொழுது ஆலயத்தின் உள்வீதியிலே வலம் வந்த பெருமான் ஆலயத்தினுடைய 2வது வீதியை நோக்கி வந்து கொண்டிருக்கின்றார். இந்த காட்சியை பார்க்கின்றோம். எல்லா வழிபட வந்த அடியவர்களுடைய நெற்றிகளில் எல்லாம் நாமம் காணப்படுகின்றது. இந்த ஆலயத்திலே சந்தனம்பூ
இடுவது இல்லை. ஆகவே இங்கே நாமந்தான் அவர்களுடைய நெற்றியிலே அணிவார்கள். அது விஷ்ணு வழிபாட்டுக்கு ஒரு முக்கியமான ஒரு பொருளாகும். இப்பொழுது கருடாழ்வார் இப்பொழுது அங்கே ஸ்ரீமன் நாராயணனை சக்கரத்து ஆழ்வாரை அற்புதமாக ஆலய வாசலிலே சுமந்து நிற்கின்ற காட்சி. அழகிய நீலக்கொடை அங்கே வெடிக்க அடியவர்கள் தங்களுடைய தோள்களில் பெருமானை சுமந்து வருகின்ற காட்சி அதி அற்புதமானது. அங்கே நாளும் அங்கே ஆலயத்திலே அவர்கள் எல்லோரும் பஜனைகளை பாடிக்கொண்டிருக்கின்றார்கள். யாழ்ப்பாணத்துக்கு உரித்தான நாதஸ்வர கான வித்துவான்களுடைய நாத கானமெல்லாம் அற்புதமாக ஒலித்து கொண்டிருக்கின்ற காட்சியை நீங்கள் பார்க்கின்றீர்கள் அல்லவா? அந்த வகையில் தொல்லியல் வரலாறு யாழ்ப்பாண தமிழ் அரசிருக்கியை கொண்ட இந்த சிங்க நகர் என்று சொல்லப்படுகின்ற வல்லிபுர ஆலயத்தின் அமைந்த பகுதி தொன்று தொட்டு பண்டை காலம் தொடக்கம் மிக பிரபலம் வாய்ந்தது. இங்கே தமிழருடைய பூர்வீகங்களை அவர்கள் வாழ்ந்த இடங்கள் அந்த பகுதியிலே காணப்படுகின்றது. அங்கே சிங்கநகர் இந்த ஆலயத்தினுடைய கிழக்கு பகுதியிலே காணப்படுகின்றன. அழகிய மணல் வெண்மணற்பரப்புக்கள் நாவல் மரங்கள் எல்லாம் அதிகமாக காணப்படுகின்றது. அங்கே ஆலயத்தை சுற்றி அரச மரங்கள், வேப்ப மரங்கள், அத்தி மரங்கள் என்று இப்பொழுது அதிகமான மரஞ்செடிகள் எல்லாம் இந்த ஆலயத்தை சுற்றி காணப்படுகின்றன. இப்பொழுது கொடியேற்ற நிகழ்வு நிறைவு செய்து பெருமான் தன்னுடைய அந்த வஜந்த மண்டபத்திலே இருக்கைக்காக செல்ல இருக்கின்றார். ஆலய வாசலிலே இப்பொழுது அங்கு வந்த அந்த வழிபடுபவர்களாலே சுற்றி அர்ச்சனை செய்யப்படுகின்றது. நாதஸ்வர வித்துவான்களினுடைய அந்த நாதகானமும் அங்கே பெருமானை வழிபடுகின்ற காட்சி மிக அற்புதமானது, ஆனந்தமயமானது என்ற செய்தியை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். எனவே பல வரலாறுகளை தன்னகத்தை கொண்ட வல்லிபுர மாயவனுடைய அந்த கொடியேற்ற நிகழ்வு இந்த ஆண்டின் இறுதி பகுதியிலே நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இப்பொழுது மழை காலம் ஆரம்பித்து இருக்கின்றது. விவசாயிகள் பலர் வயலிலே நின்று வேலை செய்த வண்ணம் இருக்கின்றார்கள். இருந்த பொழுதும் இன்றைக்கு கொடியேற்ற நிகழ்விலே கலந்து கொண்டு பெருமானுடைய திருவருளை பெற வேண்டும் என்ற அந்த வேண்டுதலுக்காக ஆலயத்திலே அதிகமாக கூடியிருக்கின்றார்கள். பெருமான் கொடியேற்ற நிகழ்வை நிறைவு செய்து கொண்டு இப்பொழுது வசந்த மண்டபத்திலே சென்று அமர்வதற்கு தயாராகிய வண்ணம் இருக்கின்ற அற்புதமான காட்சியை நீங்கள் பார்க்கின்றீர்கள். அந்த சிவாச்சாரியார்கள் இப்பொழுது அவர்களை வரவேற்று ஆலயத்தின் உள்வீதியிலே வந்த பெருமான் ஆலயத்தினுடைய 2வது வீதிக்கு வருகின்ற காட்சி. அங்கே சில அடியவர்கள் தங்களுடைய அங்கு பிரதர்சனம் என்று சொல்லப்படுகின்ற அங்கங்களாலே வழிபடுகின்ற காட்சியை நாங்கள் பார்க்கின்றோம். பெண்கள் அடியளித்தல், ஆண்கள் அங்கு பிரதர்சனம் செய்தல் போன்ற நிகழ்வுகள் எல்லாம் சைவ சமய ஆலயங்களில் நடைபெறும்போது வல்லிபுர ஆழ்வார் ஆலயத்திலும் மகாவிஷ்ணுவினுடைய இந்த ஆலயத்திலேயே நடைபெறுகிறது. இதோ பஞ்சாராத்தி காட்டப்படுகின்றது. அங்கே பெருமான் எல்லா மக்களுக்கும் திருவருளை அள்ளி வீசிய வண்ணம் இருக்கின்றார். எத்தனையோ மக்கள் நோய் நொடிகளாலே துன்பப்படுபவர்கள், அதே போல பொருளாதாரத்திலே நிற்கதியற்றவர்கள் என்று பல அடியவர்கள், திருமணங்கள் நடைபெறாதிருப்பவர்கள், பிள்ளை வரம் வேண்டி வழிபடுபவர்கள் என்று பல அடியவர்கள் இங்கே அழுது பெருமானை வழிபடுகின்ற அற்புதமான காட்சி நீங்கள் பார்க்கின்றீர்கள். அங்கே கட்டியங்கள் கூறி ஆலயத்தின் வசந்த மண்டபத்தை நோக்கி இப்பொழுது பெருமான் செல்ல இருக்கின்ற அற்புதமான காட்சி ஆலய வாசலில் பார்க்கின்றீர்கள். எங்கும் அங்கே மின்சார தீபங்களால் நன்கு அலங்கரிக்கப்படுகின்றது. ஆலயத்தினுடைய காண்டாமணி ஒலிக்கின்றது. பெருமான் திருவருள் சுரந்த வண்ணம் அடியவர்களுடைய மனங்கள் எல்லாத்தையும் நிறைவு செய்து எல்லா அடியவர்களுக்கும் திருவருளை கொடுத்த வண்ணம் ஆலயத்தினுடைய வசந்த மண்டபத்தை நோக்கி செல்ல இருக்கின்ற அந்த காட்சிகளை நீங்கள் பார்க்கின்றீர்கள். எனவே எல்லோரும் எல்லாம் பெற்று நீடூழி வாழ வேண்டும், சைவமும் தமிழும் தழைக்க வேண்டும் வேண்டுகோள் விடுக்கின்றோம். எல்லா மக்களும் விழிப்படைந்து சைவத்தையும் தமிழையும் வளர்க்க வேண்டும். அப்பொழுதுதான் ஒரு இனம் வாழக்கூடியதாக இருக்கும் என்ற செய்தியை தெரிவித்து உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்பவர் உங்கள் கனகபாரதி விஜயரத்னம் கனகராஜா. தொடர்ந்து நீங்கள் வசந்த மண்டபத்துக்கு செல்கின்ற அற்புதமான காட்சிகளை நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். மீண்டும் நாங்கள் இனிவரும் முக்கியமான விழாக்களிலே நடைபெறுகின்ற நிகழ்வுகளை எல்லாம் இந்த காணொலி ஊடாக உங்களுக்கு தருவோம். அவர்களை நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். பல விடயங்கள் இன்னும் கூற வேண்டி இருக்கின்றது. நேரத்தை கருத்தில் கொண்டு இதை நிறைவு செய்து விடைபெறுபவர் உங்கள் கனகபாரதி விஜயரத்னம் கனகராஜா. நன்றி, வணக்கம்.
வசந்த மண்டபத்துக்கு வந்து சுவாமி போகிற அந்த அற்புத காட்சி. காட்சிக்காரங்க வந்து சுவாமி அந்த இடத்துல வந்து இறக்கி வச்சுட்டு தான் வந்து சுவாமியை தீக்கொண்டு போகுது. Storage box. குடியேற்றம் வசந்த மண்டப பூசைகள்லாம் நடைபெற்றன. இப்போ வந்து நாங்கள் வெளிப்புற ஆழ்வார்